வணக்கம். இந்த காணொளியிலே நாம் இப்பொழுது காணப்போவது புற்றுநோய் சிகிச்சையிலேயே பல அறுவை சிகிச்சை உள்ளன. ஒன்று அறுவை சிகிச்சை, மற்றொன்று மருந்து மூலம் கொடுத்து புற்றுநோயை அழிப்பது, மூன்றாவது ரேடியோ தெரப்பி, நான்காவது ஹார்மோன் தெரப்பி, அஞ்சாவது டார்கெட் தெரப்பி என்று சொல்வார்கள். இதில் நாம் மருந்து கொடுத்து, அதாவது கீமோதெரப்பி கொடுத்து புற்றுநோயை குணப்படுத்துவது எப்படி என்று இந்த 1 நிமிடம் அல்லது 1.5 நிமிடத்தில் காண்போம். பொதுவாக புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் இந்த கீமோதெரப்பி என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது, அதிக பக்க விளைவுகளை கொண்டது. ஏன், இது ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு ரசாயன பொருள் என்றே சொல்லலாம். இதை கொடுக்கும் பொழுது என்னாகும் என்றால் 21 நாள்களுக்கு ஒரு முறை இது கொடுக்க வேண்டும். இதிலே புற்றுநோய் கிருமிகள் முழுவதும் அழிந்துவிடும். ஆனால் உடம்பில் உள்ள செல்கள் அழிந்து மீண்டும் புதுப்பித்துவிடும். இதுதான் புற்றுநோய் மருத்துவ சிகிச்சையின் உள்ள ஒரு ரகசியம். அதாவது அதிகமாக செல்கள் பிரியும் போது அந்த அதிக வேகமாக பிரியும் செல்கள் அழிந்துவிடும். அது புற்றுநோய் இருந்தாலும் சரி, அல்லது நார்மல் உடம்பில் உள்ள திசுக்களாக இருந்தாலும் சரி, அதிக வளர்சிதை மாற்றம் கொண்ட செல்கள் அழிந்துவிடும். புற்றுநோய் செல்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் நார்மலாக சாதாரணமாக இருக்கக்கூடிய உடம்பில் உள்ள திசுக்கள் மீண்டும் வளர்ந்துவிடும். இதை பயன்படுத்தி தான் நாம் புற்றுநோயை இந்த கீமோதெரப்பி என்று ஒரு மருந்து கொடுத்து நாம் அழிக்கிறோம். ஏன் தலைமுடி உதிர்கிறது, ஏன் வாய் புண்ணு வருகிறது என்றால், தலைமுடி வேகமாக வளரக்கூடியது. வாயில் உள்ள மியூக்கோசா என்ற மெல்லிய ஜவ்வு போன்ற பகுதி வேகமாக வளர்சிதை மாற்றங்கள் அடையக்கூடியது. உடம்பில் ஏன் வெள்ளை அணுக்கள் குறைகிறது இந்த கீமோதெரப்பி கொடுத்தால் என்றால், வெள்ளை அணுக்கள் அதுவும் மிக வேகமாக வளர்சிதை மாற்றம் கொண்டது. ஸோ இந்த கீமோதெரப்பிக்கு எது புற்றுநோய், எது உடம்பில் உள்ள நார்மல் செல் என்று தெரியாது. எது எதெல்லாம் வேகமாக வளர்கிறதோ அந்த வேகமாக வளர்சிதை மாற்றங்களை கொண்ட திசுக்களை இந்த கீமோதெரப்பி மருந்து சென்று அழிக்கிறது. நார்மல் செல், சாதாரணமாக நல்ல செல்கள் மீண்டும் வளர்கின்றன. ஆனால் புற்றுநோய் செல்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன. இதுவே இந்த கீமோதெரப்பி என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தின் ஒரு பண்பு ஆகும். மேற்கொண்டு அடுத்த காணொளியில் ரேடியோ தெரப்பி என்றால் என்ன என்பதை காண்போம். வணக்கம்.